வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். நீங்க நியூ சிஸ்டம் வாங்கும்போது அல்லது புதுசா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஒன் பார்ட்டிஷனா தான் இருக்கும். பட் இதை 2-3 பார்ட்டிஷனா பிரிச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம விண்டோஸ் லெவலில் தான் டிஸ்க் பார்ட்டிஷன் எப்படி பண்ணிக்கொள்றதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே ஷோ மோ ஆப்ஷன்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே மேனேஜ் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நம்மளோட டிஸ்க் OSC இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 454 GB நம்மளோட டிஸ்கில் இருக்குது. இதை தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே ஸ்ட்ரிங் வால்யூம் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்ட்டிஷன் எவ்வளோ பண்ணலாம், அதாவது ஸ்ட்ரிங் பண்ணக்கூடிய சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ள போகிறோம் அதை என்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்ட்டிஷன் பண்ணதுக்கு பிறகு எவ்வளோ நம்மளோட டிஸ்க் இருக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிங் பண்ணிக்கொள்ள போகிறோம், அதாவது பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ள போகிறோம் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். இது நீங்கள் MBயில் கொடுக்கணும். நான் 100 GB பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ 100 GB கொடுத்துக்கொள்கிறேன். 100,000. இப்போ ஸ்ட்ரிங் இதில் கிளிக் பண்ணிக்கொண்டா ஓகே. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணதுக்கு பிறகு 97 GBயில் ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நியூ சிம்பிள் வால்யூம் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அகெயின் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் என்ன டிரைவ் லெட்டர் கொடுக்க போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அகெயின் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வால்யூம் லேபிள், அதாவது டிஸ்க்கு நேம் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது லீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்மளோட பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிட்டுது. நம்ம இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் பிசி இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நமக்கு செப்பரேட்டாக ஒரு 97 GBயில் பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகிருக்குது. இதே போல் நீங்கள் OSC இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.